அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நாளை தெற்கு அந்தமான் கடலின் மேல் காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வெங்கட்ரமணன், வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? இது தொடர்பாக விவரம். வணக்கம். நாளை தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேல் காற்று சுழற்சி என்பது உருவாக வாய்ப்புள்ளது எனவும் இந்த காற்று சுழற்சி என்பது வருகின்ற 23ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நவம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. தொடர்ச்சியா அது தொடர்ந்து நகர்ந்து மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில நகர்ந்து தொடர்ந்து அடுத்த 2 நாட்கள்ல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கேரளா, மாஹே, லட்சத்தீவு, தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் ஆகிய இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்கள்ல 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. நாளை தினத்துல தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் உருவாக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி என்பது 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அடுத்த 2 நாட்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி வெங்கட்ரமணன்.